ஆர் யூ ஓகே? தலைவலிக்குதா? சரி வா. நீ ஓகேவா? சார் ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? நோ நீட், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். நல்லா இருக்குல்ல? ம் வா. இந்த கிச்சன் எல்லாமே ரொம்ப நீட்டாக ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்களே. குட். நைஸ் ஃபினிஷிங். ஹே நைஸ். வாவ், எல்லாமே நல்லா இருக்குல்ல? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நைஸ். ஒரே குழப்பமா இருக்குல்ல? இந்த விமென்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான இடம் இந்த கிச்சன். ஏன்னா இங்கே தான் பல முடிவுகள்லாம் எடுப்பாங்க. எங்கள் அம்மா கூட அப்படிதான். டிசைன் நல்லாவும் லோ ப்ரைஸாகவும் இருக்குல்ல? நைஸ் ஃபினிஷிங். நான் ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், அதே சமயம் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும்ல. குழப்பமாக இருக்கா? இல்லை, இந்த டிசைன் செலக்ட் பண்ணுறதுல குழப்பமாக இருக்குல்ல? அட்டன் பண்ணி பேசு. பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணு. ஏன்னா இன்றைக்கி என் மீட்டிங் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டேன். ஸோ எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம். நீ பேசு. பேசிட்டு ஆ, வரேன். உனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் இல்லை? சொல்லு ஜெகன், நான் மாறன் கூட இருக்கேன். ஆரா, ஒரு குட் நியூஸ். அதான் உடனே கால் பண்ணேன். என்ன? லோ பிரைஸ் சூப்பர் மார்க்கெட்டோட ஏஜென்சில இருந்து கால் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் என்கொயரி வந்திருக்கான். என்ன? எப்படி இது? என்னால இதை நம்ப முடியல. அவசரப்படாத, நான் முழுசா சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீ சந்தோஷப்படு. அவங்களுக்கு மொத்தம் 20 பிரான்ச் இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய ஆர்டரா கேட்குறாங்க. இது ரொம்ப பெரிய ஆர்டர் ஆரா. இதை நம்ம விட்டுறவே கூடாது. நீ சொல்றப்பெல்லாம் கூட நான் நம்பல ஆரா. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா நீ வந்துருவன்ட்டு எனக்கு இப்போ தோணுது. ஆரா, சப்ளையை பத்தி நம்ம எப்படி ரெடி பண்ண போறோங்கிறத பத்திலாம் யோசிக்காத. நம்மால முடியும், புரியுதா? எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய ஆர்டர் குழப்பமா இருக்கே. கஸ்டமர் டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்குப்பா. கஸ்டமர் டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ பெரிய ஆர்டர் வருமா? சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது ரொம்ப ஆராயாத. நல்லதே நடக்கும், புரியுதா? ஹாப்பியா இரு. சரி, ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, ஓகே, பாய். ஓகே சார். ஓகே ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ சார். மாறா, என்னாச்சு? ஏஜென்சி கிட்ட இருந்து கால் வந்துச்சு. பல்க் ஆர்டர்ஸ் எடுக்க ரெடியாக இருக்காங்க. சரி. அண்ட் அட்வான்ஸும் பே பண்ண ரெடியாக இருக்காங்க. சூப்பர். அப்போ நீ அவங்களோட ஃபாலோப்லேயே இரு. ம். அண்ட்
ஆராவோட வளர்ச்சியை பார்த்து நீ ரொம்ப மாறிட்ட போல இருக்கு. ஹெல்ப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டதே அவ்வளோதான். என்ன சொல்ற? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். என்னோட பிளானு அவள் ப்ராஜெக்ட் மெட்டீரியலாக முடக்கிறது தான். அவள் ப்ராடக்டை செல் பண்ண முடியலன்னு வச்சுக்கேன். அப்போ தான் அந்த பிஸ்னஸில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். ஏய், இது ரொம்ப அநியாயம்டா. அநியாயமா? எது? கஷ்டப்பட்டாதாண்டா எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். நீயும் நானும் படாத கஷ்டமா என்ன? நாம கஷ்டப்பட்டோங்கிறதுக்காக ஆராவும் கஷ்டப்படணுமா என்ன? நான் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபை சொல்ல, உன்னோட ஃப்ரெண்டாக சொல்கிறேன். அவள் இதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கா. இதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறா. கண்டிப்பாக நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். டே, இப்போ நான் அவளுக்கு என்ன பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டம். இப்போது பிஸ்னஸ் பண்ணுறது பெருசு கிடையாது. அந்த பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணணும். அதில் ஒரு பெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது ஆராக்க வேண்டாம். அவன் என்ன கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தாலே போதும். புரியுதா? எனி குட் நியூஸ்? சரி உட்கார். நல்லா இருக்குல்ல பெட்டு? உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீ சந்தோஷமா இருக்கேன்னு. அதான் சொன்னேன். அது வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குல்ல? சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கு? நான் ஒன்று பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் யோசிச்சு சொல்கிறேன். சரி. ஆரா, நீ ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆள் நடமாட்டம் தெரிஞ்சுதா? இல்லை சார், வீடு ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். க்ளீன். தகவல் தப்பாக இருந்துச்சுன்னா நீ அவ்வளோதான். பத்தாது சார். சார், நீங்கள் சொன்னதை விட உங்கள் பொண்ணோட லைஃப்பில் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. இதை பாருங்க. ஓ,
என் மாப்பிள்ளையா? என்னமோ பெரிய விஷயம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்ன. உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் பொண்ணுக்கு லவ்வர் சார். இந்த ஃபோட்டோ எடுத்து 2 வருஷம் ஆகுது. யோ, 2 மாசத்துக்கு முன்னாடி நான் தேடி கண்டுபிடிச்ச மாப்பிள்ளையா இவரு? அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை விட உங்கள் பொண்ணு செம பிரில்லியன்ட் சார். அழகாக புரோக்கரை செட் பண்ணி உங்களை முட்டாளாக்கியிருக்காங்க. உங்க பொண்ணு மாதிரி தான் பையனும். 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். தங்கமான பையன். மாப்பிள்ளை செப்பு கலக்காத சொக்க தங்கம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறா வேலைக்கு போக வேணாமாம்மா? சரியா சொன்னீங்க மாப்பிள்ளை. அப்படியே நீங்க என்ன மாதிரி. யோ, நல்லா விசாரிச்சிட்டியா? சார், என் வேலையில் பிசிறே இருக்காது. இந்த ஃபோட்டோ எனக்கு கிடைச்ச உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட விஷயத்த சொல்கிறேன். 3 நாளாக இன் அண்ட் அவுட் விசாரிச்சுட்டு தான் சார் சொல்கிறேன். இந்த மாதிரி லவ் கேஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடாம பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்க சார். நான் என் அப்பா என் விஷயத்துல என்ன செஞ்சாலும் என் நல்லதுக்காக தான் செய்வாங்கன்னு சொன்னேன்ப்பா. லவ்னாலே அப்பா மட்டும்தான் தோக்க முடியும். உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து உங்களுக்கு நல்லா விபூதி அடிச்சிருக்காங்க சார். இந்த சூப்பர் மார்க்கெட் சப்ளை நமக்கு வேண்டாம். ஆட்டோல ஏறு. வா ஜெய். இவ்வளோ ப்ராடக்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சப்ளை பண்ணாதனா என்ன அர்த்தம்? ஏன் ஆரா? அவங்க தான் நமக்கு பெரிய ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்காம வேற எங்கே எடுத்துகிட்டு போகிற? வேண்டாம். பாரு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே பெரிய பெரிய ஏஜென்சிஸ். இவங்க கையில கொடுத்தா நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் டைரக்டா கன்சியூமர்ஸ் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாம கொடுக்குற ப்ராடக்ட்டை எடுத்துட்டு போய் ஒரு புரோக்கர் கிட்ட கொடுப்பாங்க. அந்த புரோக்கர் போய் ஒரு கடையில கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஏதோ ஒரு கார்னர்ல எடுத்துட்டு போய் நம்ம பிராண்டை வைக்கும்போது அது ரீச் ஆகாது. இந்த பெரிய பெரிய கடை எல்லாமே எப்படி விற்பாங்க தெரியுமா? அவங்க ப்ராடக்ட்டை டைரக்டா மக்கள் கிட்ட சேர்ப்பாங்க. இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இடத்துல வைக்கும்போது அவங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய சக்சஸ். அப்புறம் தான் அவங்க அந்த ப்ராடக்டையே மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. நீ என்னென்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலாரா. உனக்கு ஒன்றும் புரியாது, நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். நாம சொன்ன ஏஜென்சியில் யாரும் ஆர்டர் எடுக்கல. ஏன்? ஏன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அவள் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் இப்போ ஒரு லீடிங் பிஸ்னஸ் உமனா வளர்ந்துருவா. உன் ஜெலஸ் ஈகோ எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. ஃபர்ஸ்ட் அவளை ஏத்துக்க பாரு. அவுட். சார்ஜிங் கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். பட் கேமரா குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது தான் கொஞ்சம் கம்மியாக. வேறு மாடல் ஏதாவது காட்டுங்க. இந்த மாடல் மொபைல் நல்லா இருக்கும், கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும், ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பாருங்க, இந்தாங்க இந்த மாடல் பாருங்க. இந்த மாடல் இதுவும் இது இந்த மாடல் இது பாரு. வேண்டாம் அண்ணா, வேற இந்தாங்க இதை பாருங்க. பேட்டரி நல்லா இருக்கும், ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா இது கம்மியாக தான் இருக்குது. இந்த மாடல் ப்ரைஸ் 20,000 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4G நெட்வொர்க். இது ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் 4GB ரேம். சவுண்டு வந்து இந்த மொபைலில் நல்லாயிருக்கும். ஆஃபர் ஏதாவது போயிட்டுருக்கா? ஆஃபர் போயிட்டுருக்கு சார். கிரெடிட் கார்டு ஆஃபர்லாம் இருக்குது. கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees கேஷ்பேக் மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸு
பேப்பர் ஃபினான்ஸ் அதில் எல்லா ஸ்கீமும் இருக்குது சார். okay. அப்புறம் நீங்கள் ப்ராசஸ் வெரிஃபை முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் சார். இங்கே பாரு, இந்த ஃபோன்லாம் வேண்டாம், உங்கள் அம்மாவுக்கு செட் ஆகாது. எனக்கு வாங்கி கொடுத்தல்ல, ஆமா. அதே ஃபோன் உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடு, உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். இந்த மாடல் கொடுங்கண்ணா. ஓகே ம். இந்தாங்க மேம். எனக்கு தெரியும், நீ தான் எங்கள் அம்மாவோட மைண்ட் செட்டை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருப்ப. ம். நான் உங்கள் வீட்டில் எல்லாரை பற்றியும் புரிஞ்சு வச்சுருக்கேன். நீ ஏதாவது புரிஞ்சு வச்சிருக்கியா? உங்கள் அக்கா சென்னையில் ஆரா ஹெர்பல் கேர்னு ஒரு பிஸ்னஸ் இப்போ அதை ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பில் போட்டுருங்க bro. ஓகே சார். விளையாடாத, அவளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் சொன்னால் நீ நம்ப மாட்டியா? இங்கே பாரு, ஆரம்பத்தில் நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தோற்று போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ கதையே வேற. உங்கள் அக்கா மட்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு என் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், கல்யாணத்தையும் நிறுத்திடுவாங்க. அப்புறம் நம்ம கல்யாணம் நடக்காது. அவ வீட்டுக்குள்ள அமைதியாக இருக்கிறப்பவே நினச்சேன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்க. இங்கே பாரு, எனக்கு உங்கள் அக்காவை பற்றி பேச ரைட்ஸ் இல்லை. நான் என்னை பற்றி யோசித்து செல்ஃபிஷாக சொல்கிறேன். உங்கள் அக்கா பிஸ்னஸில் ஜெயிக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஒன்று சேர முடியும். ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எங்கள் அக்கா கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். டேஸ்லர் நெயில் பாலிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது தீபிகா அவளுக்காக வாங்கி வச்சிருந்தான். சரி, கை காமி. என் கையிலையா? ஆமாம். கொடு. Vibrant 60+ shade collection in glossy and pearl finishes with long-lasting shine, rich pigmentation and is chip resistant. Dazzlerல இருக்கிற கலர் கலெக்ஷன்ஸ் வேற எதுலையுமே கிடையாது. Dazzler nail shade purple sapphire. பிடிச்சிருக்கா? பூஜாவோட பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. என்ன பிஸ்னஸ்? அதான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வச்சு அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அவளுக்கு லைஃப்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இனிமே எல்லாம் சக்சஸ் ஆகும்னு நம்புறா. எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஆளே மாறிட்டா. அவளை இவ்வளோ ஹாப்பியா நான் லைஃப்லயே பார்த்ததில்ல. பிடிச்சவங்களோட growth அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. செம இல்லை? ஜென்ரலாக நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறதா நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். பிஸ்னஸில் பிகினர்ஸ் லக்குன்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா ஆரம்பத்தில் நல்ல ஒரு growth கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அடியாக விழும். எழுந்திருக்கவே முடியாத அடியாக இருக்கும். அது நம்ம மூவ் கரெக்டாக இருந்தால் தப்பு எப்படி நடக்கும்? சான்ஸே இல்லை. உண்மையை சொல்லணும்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு லேசுப்பட்ட காரியம் கிடையாது.
இதில் பெரிய பெரிய முதலைங்களே காணாமல் போயிருக்காங்க. அந்த கை காட்டு. கொண்டா. இப்போ என்னன்னா இன்ட்யூஷன் ஒன்று இருக்குது, அதை நம்பணும். அது பூஜாக்கெல்லாம் வராது. ஒரு தடவை லாஸ் ஆனதான் உனக்கு புரியும். சாரி, பூஜாக்கு புரியும். நீங்க வெறும் லாஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவ எதுவுமே இல்லாம ஜீரோல இருந்து வந்தவ. லாஸ் ஆனா அவளால சமாளிக்க முடியாம போயிடும். அவ இன்டெலிஜென்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் விமன் அப்படிங்கிற ரோல் அவளை ஃபுல்ஃபில் பண்ணுமா? கண்டிப்பாக அது பண்ண முடியாது. ப்ரொஃபஷனல்லையும் உண்மையாக இருக்க முடியாது. கிட்ஸ், ஹஸ்பண்ட் அதையும் அவனால் ஹேண்டில் பண்ண முடியாது. ரெட்டை குதிரை சவாரி என்றைக்குமே டேஞ்சர். எனக்கு அப்படி தோணலை. எத்தனையோ பேர் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு பர்சனல் லைஃப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு அமைஞ்சிருப்பாங்க. ஒய்ஃப் வேலைக்கு போனால் குழந்தைங்கள பார்த்துக்கிற ஹஸ்பண்ட், குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஹஸ்பண்ட் வேணும். எல்லா கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுற ஹஸ்பண்ட் வேணும். பிஸ்னஸ்மேன் மாதிரி பிஸ்னஸ் விமனும் இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் பேச்சுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நீ எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் விமனோட லைஃப் எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட பர்சனல் லைஃப் ஜீரோ தான். அது ஏன் பொண்ணுங்க மட்டும் விட்டு கொடுக்கணும்? இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? அது தேங்க்யூ. அது குடி. நானும் பிடிச்ச மாதிரி சின்ன பிஸ்னஸ் போதும் ப்ளீஸ், இந்த டாப்பிக்கே வேணாமே. நம்ம மேரேஜ் பற்றி பேசுவோம். எனக்கு அதை பற்றி நிறைய கனவு இருக்கு. இப்போது நானும் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதனால என்ன யூஸ்? நத்திங், வெறும் பணம் மட்டும்தான். பிஸ்னஸ்னால் பணம் மட்டும் இல்லை, ஒரு ஐடென்டிட்டியும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இல்லை, பூஜாக்காக தான் நான் பேசுகிறேன். இங்கே பூஜா மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு இருக்குல்ல, அது மேல் பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும்தான். உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது பேசணுமா? ஏய், ஒரு நிமிஷம் உட்கார், ஒரு நிமிஷம் உட்கார. அந்த கை கொடு. அது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது எப்படி மிஸ் பண்ணேன்? ஓகே. ஹாய், என் பேர் மோனிஷ். நான் ஆரா ஹெர்பல் கேர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் அவங்க சொல்லும்போது எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லை. மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் இருக்கணும்னு நானும் நினச்சேன். பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் ஃபேஸில் இருந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. ஹேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணேன். அவங்க சொன்னது என்னன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ண தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தெரியும். அப்படி தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Hello everyone. I've been using this Ara herbal product for last 2 months. The result is really amazing. I've used so many herbal products, but this product really impressed. There is no side effect, fully organic, suitable for all type of skin. So I strongly recommend this for you. Hi. நான் ஆரா ஹெர்பலோட ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் எனக்கு நிறைய ஹேர் ஃபால்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ என்னோட ஹேர் ஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த ஆயிலை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட ஹேர் நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருது. இது 100% ஆர்கானிக் ப்ராடக்ட். ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் வந்து உங்கள் காரிகை. நான் ரீசெண்டாக வந்து ஆரா ஹெர்பல் கேர் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அந்த ப்ராடக்ட்டை விடவே விருப்பம் இல்லை. அவ்வளோ நல்லா இருக்கு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே. நான் ரீசெண்டாக வந்து ஆரா ஹெர்பல் கேர்
பார்த்தாலும் ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட் பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. இது ஃபுல்லி ஆர்கானிக்கலி மேடா. ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. வேண்டாம், வேற ஏதாவது பார்க்கலாம். டாசிலர்ல பார்க்கலாம். தேங்க்யூ. டாசிலர் காஜல் பார்க்கறதுக்கே லுக்காக இருக்கே. வாட்டர் ப்ரூஃப், குயிக் ட்ரை அண்ட் ஸ்மட்ச் ப்ரூஃப், வெல்வெட் லுக் இன் சிங்கிள் ஸ்ட்ரோக். எங்க என்னங்க ஆச்சு? என்ன இது? ஆ? என்னடி இது? அது ஆ? அது என்ன நடக்குது இந்த வீட்ல? இல்லைங்க, நாம இது வரைக்கும் ஆராவுக்காக எதுவுமே பண்ணல. இப்ப அவளே அவளுக்காக ஒரு வழிய பார்த்திருக்கா. அது எனக்கு சரின்னு பட்டதுனால நான் அவ கூட துணை நின்னேன். ஆரா தனியா தொழில் தொடங்கணும்னு விரும்புறா. எப்படி சொல்ற? கேக்குறல்ல, சொல்லு. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? இது குடும்பமா இல்ல நாடகம் நடத்துற கம்பெனியா? அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னா கூட என் ஆத்திரம் தீராது. உங்களை எல்லாம் நம்பி ஒன்னும் அவ ஆசைப்பட்டாங்க நான் செஞ்சேன். ஆசைப்பட்டா எது வேணாலும் செஞ்சிருவியா? ஏன் கொஞ்சம் வசதி வாங்கி கூட? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? மூளை யூஸ் பண்ண மாட்டேன்? மண்டையில் என்ன களிமண்ண வச்சிருக்க?
யோசிச்சு யோசிச்சு பண்றேன். எல்லாத்தையும் குப்பு போன்னு எரியில தீல தண்ணி அள்ளி ஊத்துற மாதிரி ஊத்திட்டீங்கல்ல. நீ ஒரு பக்கம் ஏமாத்திருக்க, அவளும் என்ன ஏமாத்திருக்கா. மாப்பிள்ளன்னு நம்பின அந்த ஆளும் என்ன ஏமாத்திருக்கா. ஒட்டு மொத்தமா சேர்ந்து எல்லாம் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. மன்னிச்சிருங்க. என்னது மன்னிக்கிறதா? நான் அப்படியே கொந்தளிச்சு போயிருக்கேன். மாப்பிள்ளன்னு பார்த்தா நானும் ஏமாத்திட்டான்ல. ஏண்டி என்னை பார்த்தா எப்படி தெரியுது? கேடைய மாதிரி தெரியுதா? இல்லைங்க, பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் பண்ணேன். இதுவா வாழ்க்கை? இப்படி பொய்யும் புரட்டும் பண்ணி என்னடி வாழ போறா? அவளுக்கு வேணும்னா கல்யாணம் பண்ணுவா, வேணான்னா வேணான்னு சொல்லுவா. கேட்டா பிசினஸ். இந்த பார், ஒரு பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கணும். அதுதான் அழகு. இந்த மாதிரி பிசினஸ்னு ஊர் சுத்திட்டு இருந்தா எவன்டி மதிப்பான்? கேவலமா பேச மாட்டாங்க. அதான் கண்ணை கட்டிட்டு ஆத்துல குதிச்சானா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? எல்லாரும் சேர்ந்து என் மூஞ்சில கரிய பூசிட்டீங்கல்ல. நல்லா இருங்க, நல்லா இருங்க. போன் இருக்கிற வரைக்கும் ஏங்க, இந்த போனை ஒளிச்சாதான் வீடு உருப்படும். இனிமே என்ன யாரும் ஏமாத்த முடியாது. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நான் ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா என் ஹாய், நான் ஆரா ஹெர்பலோட ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல எனக்கு நிறைய ஹேர் ஃபால்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ என்னோட ஹேர் ஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த ஆயிலை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட ஹேர் நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா அடர்த்தியாவும் நீளமாவும் வளருது. இது 100% ஆர்கானிக் ப்ராடக்ட். சோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா என் ஃபேஸ்ல இருந்த பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்லாம் போயிட்டு இப்போ என் ஃபேஸே ரொம்ப நல்லா இருக்கு. நான் எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இது மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இது பியூர் ஹெர்பல் ஃபார்முலா. ஹாய் மக்களே, நான் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும் போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்கானிக்கான ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தேன். இதை வாங்கிட்டு போய் நான் 2 days நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். என்னோட ஃபேஸ் சூப்பரா பளபளன்னு க்ளோ ஆயிடுச்சு. உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் போய் டக்குன்னு உங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஆரா, சொல்லு ஜே. நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வா. என்னாச்சு? நீ வாயேன். ராஷ்க்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை ஆரா. நீ கிளம்பி உடனே ஹாஸ்பிட்டல் வாயேன். நான் நேரில் சொல்கிறேன். நீ இங்கே வந்தனா உனக்கு புரியும். இங்கே பெரிய இஷ்யூ ஆரா. நீ உடனே கிளம்பி வா.
செஞ்சு இந்த ப்ராடக்ட்டை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இதை யூஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி ஆயிடும்? வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு ஆயிடும். நான் வேணா போய் இந்த பேசி நேரத்தில் நீ உள்ளே போனால் பெரிய பிரச்சனையாயிடாங்கடா. யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்திருக்காங்க, இதை பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டுருவாங்க. நீ வீட்டுக்கு போ. இப்போ நம்ம ப்ராடக்ட்டை பற்றிலாம் அவங்கக்கிட்ட பேச முடியாதாடா, புரிஞ்சுக்கோ. சார், மெடிக்கல் ஷாப்பில் ஆரா ஹெர்பல் ஃபேஸ் க்ரீம்னு ஒன்று வாங்கினேன். அந்த ஃபேஸ் க்ரீமை போட்ட உடனே கொஞ்ச நேரம் கூலிங்காக இருந்தது. அப்புறம் நேரம் ஆக ஆக எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரியுதுன்னு போய் முகம் கழுவுனா என் முகம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த ஃபேஸை வச்சுட்டு நான் எப்படி வெளியில் போவேன்? இதை விடக்கூடாது. இந்த மாதிரி மற்ற பெண்களும் வாங்கி போட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? இந்த ப்ராடக்டை வெளியே விடக்கூடாது. இந்த ப்ராடக்டை முதல்ல தடை செய்ய சொல்லுங்கள் சார். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்க. இங்க ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட் ஓனர் யாரு? நான் தான். உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. ஸ்டேஷனுக்கு வாமா. என்ன கம்ப்ளைண்ட்? உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வா. அது மேடம், எதுவாக இருந்தாலும் லாயர் கிட்ட பேசிக்கோங்க. இங்க பாருமா, கூப்பிடும் போதே வந்துரு. உன் மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். கிளம்பி வா. வா மா, சொல்றாங்கல்ல காதல் இல்ல, கிளம்பி வா. வா. வாமா, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வாமா. சார் 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 ஒரு நிமிஷம் மேடம், நீங்கள் ஆள் மாற்றி கூட்டு போகிறீங்க மேடம். நீங்கள் கூட்டு போக வேண்டிய ஆள் நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர். ஜே, நீ கொஞ்சம் பேசாம இரு. அரா, இப்போ யார் ஓனரு? என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? இல்லை மேடம், நான் தான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி பார்ட்னர். ஆரா ஹெர்பல் ப்ராடக்டோட ஓனர் நான் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர். அரா, ரெண்டு பேருமே வண்டியில ஏறுங்க. வாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல அவங்களை போய் விட்டுருங்க மேடம். விசாரிச்சு பாரு. தம்பி, நீ கிளம்பு. எஸ்ஐ கிட்ட போய் பேசிக்கலாம். எதா இருந்தாலும். நான் வாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். தம்பி ஏறு. வா, ஏறு. போப்பா, ஸ்டேஷன்ல போய் பேசு. என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்ககிட்ட பல விஷயங்களை நான் மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாறா.
உனக்குள்ளே எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது இவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? நான் கஷ்டப்பட்டது இல்லாமல் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இல்லை, ரொம்ப சின்ன விஷயம். அதை நான் தான் கிரிட்டிக்கல் ஆக்கிட்டேன். அதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. யோசிக்காது. என் தப்பு தான் எல்லாம். அமைதி. நான் உன் கூடயே தான் இருப்பேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்காக மட்டும்தான் இருப்பேன். நமக்கு இந்த ஊரே வேணாம். நம்ம போயிடலாம். எந்த சூழ்நிலை எதுக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது ஒரே வேணாம். நம்ம திருச்சிக்கு போயிடுவோம். இந்த ப்ராடக்ட்டை முதல்ல தடை செய்யணும். இதனால மற்ற பொண்ணுங்களும் பாதிக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு மட்டமான ப்ராடக்ட் நான் இன்னும் பார்த்ததே கிடையாது. ஆரம்பத்தில் எல்லாரும் யூஸ் பண்ணது மட்டும்தான் தெரியுது. அவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணி ஃபேஸே டேமேஜ் ஆகிடுச்சு. But nowadays they start to add chemicals. Ara herbal products don't really waste of money. Don't use this product. Ara herbal products என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. ஜாதி நாட் பண்ணாங்க.
ஹேய் நீல மனுஷனா? ராஷ், அவன் என்னென்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? ஜெகனை டீல் பேச கூப்பிட்டிருக்கான். உன் ப்ராடக்ட் எதுவுமே விற்க கூடாது, நீ பிசினஸ்ல லாஸ் ஆகணும்னு அவன்கிட்டே சப்போர்ட் கேட்டிருக்கான். அவன் அப்பவே சொல்றான்னு சொன்னான். நான் தான் தடுத்து நிறுத்திட்டேன். இவனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு ஜெகனை மாட்டி விட்டுட்டான். போலீஸ வர சொன்னது நீதானே? ஆரா, நீ பிசினஸ்ல ஜெயிக்க கூடாது, நீ வாழ்க்கையில தோக்கணும்னு எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது இவன் தான். உண்மையை சொல்லு. ஜெகனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதுக்கு காரணம் நீதானே? பதில் சொல்லு. நான் எனக்கு இது ஒண்ணு தெரியல. எல்லா எவிடன்ஸும் கிட்ட இருக்கு மாறன். ஜெகன் வெளியில வந்தா எல்லாத்தையும் சொல்ல வைப்பேன். மாறா, ராஷ் சொல்றது உண்மையா? அது இல்ல. சொல்லு. கேட்கல, சொல்லு. அது அதாவது சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன் நாரா, அது ஆமா இல்ல. சொல்லு. ஒரு நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆராம், ஒரு நிமிஷம் நான் சொல்கிற மட்டும் கேளா, பொறுமையாக கேளா ப்ளீஸ். ப்ளீஸ் கோபப்படாத. கோபப்படாத ப்ளீஸ். ப்ளீஸ். நான் என்ன சொல்ல வரேன் அது கேளா. ஒரே நிமிஷம். ப்ளீஸ். இல்லை ப்ளீஸ். ஒரே நிமிஷம் நான் சொல்றதுக்கு. என்ன சொல்ல வரேன்னு கேளு. ஒரே நிமிஷம் ப்ளீஸ். நில்லா. கூப்பிடாம நான் சொல்றது படி கேளு. இரு சொல்லியே போ. நான் பேசலாம். இது நான் பேசுது. ப்ளீஸ் கதவு தராரா. ப்ளீஸ் கதவு தராரா. நான் என்ன சொல்ல வரேன்னு அது கேளாரா. ப்ளீஸ் ப்ளீஸ் கதவு தர. என்ன நம்பி நான் ஏமாந்துட்டேன் மாறா. என்னையே நீ நம்ப மாட்டேங்கிற. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டது உனக்கு புரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் பிசினஸ் பண்றது உனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. உனக்கு புரிய வச்சு என் வழிக்கு கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா நான் தோத்துட்டேன் மாறா. ஐயோ ஆரா, நீ பிசினஸ் பண்றதுலாம் பிடிக்கலன்னா ஒண்ணும் இல்ல. நீ சேஃபா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் மட்டும் தான் ஆரா நான் நினைச்சேன். நான் என்ன சொல்ல வரேன் ஒரே ஒரு நிமிஷம் கேள. என்ன சொல்ல வரேன்னு ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவு தர ஆரா ப்ளீஸ். ப்ளீஸ் இப்போ 2 பேர் சந்தோஷமா இருக்கணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தான்னு போகணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்ல. நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நீ ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்திருக்கியா? இல்ல நாங்க ஏன் ஜெயில் மாதிரி வீட்ல அடைஞ்சிருக்கணும்? எங்களுக்கும் கனவு, லட்சியம், ஆசை இது எதுவுமே இருக்க கூடாதா? சின்ன வயசுல இருந்து இவ்ளோ கனவு கண்டேன். ஆனா அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. மாறா, என்ன பேச வைக்காத மாறா. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு. ப்ளீஸ் சாரா, அப்படிலாம் சொல்லாதாரா.
என்னால உன்னை விட்டுல போக முடியாதாரா? அரா அரா ஐ லவ் யூ அரா. அரா ப்ளீஸ் அரா கதவு தோற அரா. அரா அழாதாரா. அரா நீ எழுத என்னால தாங்க முடியாது அரா ப்ளீஸ். அரா நான் முட்டாள்தனமா காரியம் பண்ணிட்டாரா. அரா அரா நான் பண்ண தப்புதான் அரா. தப்புதான். சாரி நீ அழாதாரா. அரா கதவு தர அரா கதவு தர ப்ளீஸ் அரா கதவு தர. நான் சொல்றதுக்கு அரா ப்ளீஸ் அரா. அரா நீ அழாதாரா. அரா நான் தாங்க முடியாதாரா ப்ளீஸ் அரா. அரா கதவு தர ப்ளீஸ் அழாதாரா. கதவு தர அரா. நீ கதவு தர அரா. அரா ப்ளீஸ் அரா. அரா சொல்றது கேளு அரா. அரா ப்ளீஸ் அரா கதவு தர. நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ண தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன் அரா. அதுக்காக இந்த அளவுக்குலாம் எனக்கு தண்டனை கொடுக்காதாரா ப்ளீஸ் அரா. அரா ப்ளீஸ் அரா அழாதாரா. நான் சொல்றது கேள. நான் சொல்றது மட்டும் கேள. அழாத ப்ளீஸ் அழாத அரா. நிஜமா நீ எழுத தாங்க முடியாதாரா ப்ளீஸ். I love you அரா. I love you so much. எனக்கு தெரியல அரா. நிஜமா தெரியல. I'm sorry அரா. அரா sorry. இது தெரியாம பண்ணிட்டாரா. கதவை தோற. I'm sorry அரா. I'm sorry. அரா ஒரு நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கேள அரா. நான் சொல்றது மட்டும் கேள. நான் உண்மைதான் சொல்றேன். நிஜமா எனக்கு தெரியல அரா. மாறன் வெளியே போ மாறன். அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? நீ அவ லைஃப்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாமே போச்சு மாறன். எப்ப நீ அவ லைஃப்ல என்டர் ஆனியோ அப்பவே அவ சந்தோஷம் எல்லாம் போச்சு மாறன். வெளியில போ மாறன். வெளியில போறீல போலீஸ் கூப்பிடவா? மாறன் இது போக முடியாதாரா? வெளியில போ ப்ளீஸ் அரா பேசாரா. வெளியில போறீல போலீஸ் கூப்பிடவா? சொன்ன கேளு, வெளியில எந்திரச்சு போ. வெளியில போ ஒரே தடவை பேசாரா. நான் உன்னை போ சொல்றேன், உனக்கு புரியலையா? போ இப்போவாவது அவளை சந்தோஷமா இருக்க விடு மாறன். எழுந்திருச்சு வெளியே போ மாறன். வெளியே போ. அரா நான் போறாரா. அரா
அம்மா சாரிம்மா. இவ்வளோ பிரச்சனை நடக்கும்னு எனக்கு தெரியாதுமா. நான் வேணா அண்ணன் கிட்ட பேசட்டுமா? நான் பண்ணது தப்புதாம்மா. லோகேஷ் கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேசலான்னு நினைச்சேன். சாரிம்மா. சாரிம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா. பேசணும் ஆரா, ப்ளீஸ். உன்னை வற்புறுத்தணும்னு நினைக்காத. ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் என் கூட பேசு. எனக்காக வீட்டுக்கு ஒரு டைம் வந்துட்டு போ. தீபிகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவனையும் கஷ்டப்படுத்திக்கிறான், நம்மளையும் கஷ்டப்படுத்துறான். மா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணனை கில்ட்டி கான்ஷியஸ்குள்ள வச்சுட்டு இருக்கோமோன்னு தோணுது. அவன் லைஃப்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கான், அதை ஃபாலோவும் பண்றான். அவனை நம்புறவங்கள அதை ஃபாலோ பண்ணவும் வச்சிருக்கான். அதுல ஒரு தப்பும் இல்லையே. அவன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லைன்னு நம்ம தான் எடுத்து சொல்லணும். நம்ம ஏதாவது பண்ணணுமா? தீபிகா, தேவையில்லாம எதுவும் பண்ணாத. மா, என்னால் அப்படி இருக்க முடியலம்மா. இவன் அப்படி பார்க்க முடியல. தப்பு பண்ணதெல்லாம் நாங்க, ஆனா இவன் தண்டனை ஏத்துட்டு உள்ள இருக்கான். இதை நிறுத்தணுமா? ஏய் தீபிகா, சொன்னா கேளு. வா, முதல்ல கீழ வா. விடுமா, சொல்றேன்ல. பேசாம வா. விடுமா, நான் அண்ணன் கிட்ட சாரி கேட்கணுமா? விடுமா மா, விடுமா. பேசாம வா. மா, விடுமா, கைய விடுமா. மா மா, தீபிகா, கைய விடுமா. இங்க பாரு தீபிகா, எல்லாருக்கும் அவங்க சொந்த லைஃப்ல வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. அந்த நேரத்துல போய் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதுக்குன்னு அண்ணாவை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இரு, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். அந்த நேரத்துல அவங்க எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும். அவங்க ஃபியூச்சரே மாத்தும். இப்போ அந்த இடத்துல தான் உங்க அண்ணன் நின்னுட்டு இருக்கான்.
குழப்பத்துக்கும் காரணம் லோகேஷும் தீபிகாவும் தாம்மா. இதில் மாறனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உன்னோட பிஸ்னஸில் ஏற்பட்ட பிரச்சனை காரணம் எல்லாம் லோகேஷ் தாம்மா. தீபிகாவும் லோகேஷை லவ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவள் இப்போ தான் என்கிட்ட சொன்னான். எங்கே உங்கள் கல்யாணம் நின்றுட்டா அவங்க 2 பேரும் சேர முடியாத போயிடுமோன்னு பயத்தில் தான் இப்படி பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரா? அது ஆரா, நான் மாறனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசவோ இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணவோ நான் இதை சொல்ல வரல. ஆரா, அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் பண்ண சின்ன சின்ன தப்பை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்திருக்காதோ என்னமோ. ஆரா, நானும் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. மாறனோட அக்கா பிரியா மாறனை விட 1.5 வயசு அதிகம். அப்ப மாறனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். ஒரு நாள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போனாங்க. ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. நாங்களும் எங்கெங்கேயோ போனோம். அக்கம் பக்கத்துலலாம் தேட ஆரம்பிச்சோம். அப்ப திடீர்னு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சு. பிசி பேசினாரு. உங்க பசங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாரு. பயந்து போய் நாங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தோம். அங்க 4 தடி பசங்க பிரியா கிட்ட பசங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் படுத்து வந்தான். உடம்பு சரியில்லாம எந்திரிக்கவே 1 மாசம் ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் தினம் ஸ்கூலுக்கு போகும்போது மாற என் பேக் எடுத்து மறைச்சு வச்சிருவான். அவனுக்கு பயந்துட்டே நான் வேலைக்கு போறதே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் பிரியா காலேஜ் சேர்ந்தா. நல்லா படிச்சா. மெரிட்ல பாஸ் ஆனா. அவளுக்கு வேலையும் கிடைச்சது. ஆனா அவ வேலைக்கு போறது மாறனுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அவளுக்கான ஒரு துணைய அவளே தேர்ந்தெடுத்தா. நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தோம். பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக போறேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் மாறன் பிரியா கிட்ட பேசவே இல்லை. பிரியா இந்த வீட்டுக்கு
வரதில்லை. அந்த இன்ஸ்டன்ட் பிரியா மறந்துட்டா. ஆனா மறக்கவே இல்லை. அவன் மனசுல அந்த சம்பவம் ஆழமா பதிஞ்சிருச்சு. அவனோட ஆட்டிடியூட் இப்படி இருக்கிறதுக்கு எல்லாமே நாங்களும் ஒரு வகையில காரணமா போயிட்டோம். பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லாத உலகம் அவன் நம்புறான். நோபடி பெர்ஃபெக்ட் ஆரா. இங்க யாரும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு உன்னை கேட்கல. நீ ஒரு முறை எங்க குடும்பத்தை ரீகன்சிடர் பண்ணுன்னு சொல்ற. ஆரா, எங்க குடும்பத்துல நீயும் ஒரு ஆளா இருப்பன்னு நம்புறேன். நல்லபடியா ஒரு முடிவு எடுப்பேன்னு. சம்மதி, இவ்வளவு நடந்து நீ இன்னும் திருந்தல. சம்மதி, நான் தான் ஆரா வர சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. வாய மூடுங்க. எல்லாம் பெரிய குடும்பம், பெரிய மனுஷன் நினைச்சல. என்ன செருப்பால அடிக்கணும்? என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க. வா வா. நான் என்ன பாரு. என்ன உலகாரனா மாத்திராத. முதல்ல உன கல்யாணம் பண்ணி தலை முழுகினாதான் எனக்கு நிம்மதி. சமந்தி, கோவப்படாதீங்க சமந்தி. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என் பையன் மேல தான் எல்லா தப்பும். அப்பா சாமி, உங்க பையன் என்ன வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா உங்க பையனை குறை சொல்றதுக்கும் தப்பு சொல்றதுக்கும் நான் ஒன்னும் உறவு இல்லை. உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. வா போலாம். சமந்தி, நில்லுங்க சமந்தி. கோவப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சமந்தி. நில்லுங்க. யோ போயா. நான் தடுமாறலாம், ஆனா ஒரு நாள் ஏமாற மாட்டேன். என் அப்பா வழியில வந்தவன். வாடி. சமந்தி, சமந்தி, நில்லுங்க சமந்தி. அப்பா